நெல்லை அருகே குளத்து மறுகாலில் அதிவேகமாக வந்த தண்ணீரில் மாணவி அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு சக மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மானூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பள்ளமடை கிராமத்தைச் சேர்ந்த அனிதா என்ற 13 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல தோட்டத்திற்கு செல்வதற்காக மதகு ஓடையை சிறுமி கடந்த போது தண்ணீர் அதிகமாக சென்றதால் குளத்து தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் சிறுமியின் இறப்பிற்கு நீதி கேட்டு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குழந்தையின் இறப்பிற்கு காரணமான மதகை திறந்துவிட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் மற்றும் இழப்பீடு தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து சக மாணவிகள் உட்பட கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓடையில் போனதனால் எப்போதும் வழக்கம் போல அந்த அனிதா மாணவி தன்னுடைய தோட்டத்துக்கு பூ பறிக்க செல்வது வழக்கம் போல போனது. தண்ணி அதிகமாக வந்ததனுடைய காரணமாக அந்த மாணவியே தண்ணி அடித்து இழுத்து கொண்டு ஊரணிக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. 4 நாள் ஆகியும் தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறந்து போன மாணவிக்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அதுபோக இந்த முன்னணியை உடைத்தவரை உடனடியாக அரசு கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம். பள்ளி மாணவிக்கு நீதி வேணும் சார். குற்றவாளிகளை கைது செய்யணும் சார். பூ பறக்க போகும்போது தண்ணி நிறைய போய் தண்ணியில் அடைச்சி இறந்துட்டா சார். அந்த பிள்ளைக்கு நாங்கள் 4 நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த காவல்துறைங்க சொல்கிறாங்க குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.